அனைவருக்கும் வணக்கம். அம்மா நிச்சயமா சொல்றேன், வீடு தாங்க பெஸ்ட். ஸ்கூலுக்கு போன நினைத்தாலே எனக்கு காய்ச்சல் வந்துடுது. காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும், பல்வேறு குளிக்கணும். ஐயோ லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா கிளம்பணும் அம்மா கத்துவாங்களே. ஆனா லீவு நான் வீட்டுல பாருங்க 10 மணி வரை தூங்கிட்டு போய் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. வீட்டுல எனக்கு பிடிச்ச கார்ட்டூன் பார்ப்பேன். பள்ளிக்கூடத்தை போன கஷ்டப்பட்டு படிக்கிறேன், கை வலிக்க வரணும். அந்த டீச்சர்ஸ் மட்டும் ஒரே ஒரு சாப்டர் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. மேத்ஸ் டீச்சருக்கு ஹிஸ்ட்ரி தெரியாது, ஹிஸ்ட்ரி டீச்சருக்கு சயின்ஸ் தெரியாது, சயின்ஸ் டீச்சருக்கு தமிழ் தெரியாது, தமிழ் டீச்சருக்கு மேத்ஸ் தெரியாது. ஆனால் நாங்கள் மட்டும் எல்லாம் படிக்க முடிக்கணும், எல்லாத்தையும் நல்லா கொடுக்கணும். இது என்னமா லாஜிக்கு? அதனால சொல்கிறேன், வீடு நாங்கள் ஜாலி, ஸ்கூலில் நாங்கள் காலி. நன்றி. சொல்லுவாங்களே, வீட்லயே உட்காந்துக்கிட்டே இருந்தா வாழ்க்கையை சாதிக்க முடியுமா? ஸ்கூல்ல மிஸ் டென்ஸ்க்காக போடுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க, லைன் சொல்லி தருவாங்க, டான்ஸ் ஆடலாம், விளையாடலாம், பாட்டு பாடலாம். வீட்டுல நான் மட்டும் தனியாக. ஸ்கூல்ல எனக்கு ஒரு கேங்கே இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடலாம். ஸ்கூலுக்கு போக காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திக்க கஷ்டதான். அப்ப நான் எதிர்காலத்துல பெரிய கமெண்ட் CEO ஆக முடியும். வீட்டுல டிவி பார்த்தா கண்ணு கெட்டு போகும். ஆனா ஸ்கூல்ல போர்டு படிச்சு ஜெயிச்சு பெரிய ஆகிய நினைச்சு பார்த்தாலே சந்தோஷமாகும். அதை நினைச்சு ஸ்கூலுக்கு போங்க. ஸ்கூலுக்கு போனா நீங்க ஒரு ஹீரோ, வீட்டுல இருந்தா நீங்க ஒரு ஜீரோ. நன்றி. ஸ்கூல்ல இருந்தா நீ ஒரு ஹீரோ, வீட்டுல இருந்தா நீ ஒரு ஜீரோ சொல்லிட்டு இருக்காங்களே. இது பதிலடி கொடுக்க நம்ம கேமரா வாங்கம்மா வாங்க உங்க வார அனைவருக்கும் வணக்கம். எமாசி வாங்குறது அண்ணன் போறது அதெல்லாம் அப்புறம் ஹெல்த் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கூல் பேக்கை தூக்கி பாருங்க எவ்வளவு வெயிட். என் தாத்தா 60 வயசுல வந்து எனக்கு 60 வயசுல வந்துருச்சுமா. இந்த பேக்கை தூக்கி ஸ்கூலுக்கு போறேன்னா அது மழையில போறேன்னு தெரியல. காலை எழுந்து படிக்கும், மாலை முழுவதும் விளையாட்டு வாத்தியார் சொன்னாங்க. ஆனா நாங்க காலையில் மட்டுமா படிக்கிறோம். ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன் கிளாஸ், சம்மர் கிளாஸ், விண்டர் கிளாஸ், லீவ்னால கூட நிம்மதியா விட மாட்டேங்காங்க. எங்களுக்கு நிம்மதி வேணுங்க, அது எங்க வீட்டுல தான் கிடைக்குங்க. எங்க மிஸ் ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வரலன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. எங்களுக்கு கேட்டால் நல்லா படிப்போங்க. அதனால வீடு தான் பெஸ்ட், ஸ்கூல் எல்லாம் மஸ்ட். நன்றி. அம்மா பள்ளிக்கூடத்துக்கு வந்தா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், வீட்லயே இருந்தா சோம்பேறி தான் ஆக முடியும். மிஸ் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் எல்லாம் கஷ்டமும் சொல்றாங்களே, ஆனா அதாங்க நம்மள ஸ்ட்ராங் ஆக்குது. மிஸ் முட்டி போட சொன்னா கால் ஸ்ட்ராங் ஆகுது, கையை தூக்க சொன்னா தோல் ஸ்ட்ராங் ஆகுது. இது எல்லாம் இலவச ஜிம் மாதிரி, கரெக்ட் பீரியட் ஒரு நெருப்பு மாதிரி. கரெக்ட் டீச்சர் சமாளிச்சுட்டா வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் சமாளிக்கலாம். வீட்டுல இருந்தா நீங்க செல்லக்குட்டி, பள்ளிக்கூடத்துக்கு வந்தா நீங்க சிங்கக்குட்டி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அம்மா பள்ளிக்கூடம் ரொம்ப பிடிச்சிருக்கியா? நான் பள்ளிக்கூடத்துல எங்க டீச்சர் புது விஷயம் எங்க தெரிஞ்சுக்கும் போது சந்தோஷமா இருக்கும். கலக்கல சாட்ல படம் வரைஞ்சி எழுத சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. பள்ளிக்கூடத்துல யூனிஃபார்ம், புக்கு, நோட்டு, காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, முட்டை, ஜாமெண்ட்ரி பாக்ஸ், கலர் பென்சில், செருப்பு, பேக் இத்தனை கொடுத்து
நான் படிக்கிறது எவ்வளவு ஜாலி தெரியுமா? பள்ளிக்கூடத்துல ஸ்மார்ட் டிவில படம் பார்த்து ஸ்மார்ட் போர்டுல படம் வரைஞ்சு ஹைடெக் கிளப்ல உலகத்தை பார்த்து விளையாட்டு விளையாடி ஒவ்வொரு நிமிஷமும் ஜாலி, ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா இருக்கிறோம். இதுதாங்க பெஸ்ட். வீட்டுல இருந்து வெயில ஊர் சுத்தி உருப்பிடாம போகாம பள்ளிக்கூடத்துக்கு வந்து நிழல்ல படிச்சு சந்தோஷமா நிம்மதியா கெத்தா வாழ்வோம். எனவே பள்ளிக்கூடம் தான் பாதையாக கற்றுக் கொடுக்கும். வீடு பாலாத குடில விழ வைக்கும். நன்றி. நல்லா சிறப்பா சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கூடம் தான் பாதையால வீடுதான் பாதாள குடில விழ வைக்கும். இதுக்கு தீர்ப்பு சொல்லலாமா? எல்லாரும் ரொம்ப நல்லா பேசினாங்க. வீடு நம்ம கூறு, அதே மாதிரி பள்ளிக்கூடம் வந்து வானமாடு. வீட்டுல அன்பு கிடைக்கும், பள்ளிக்கூடத்துல அறிவு கிடைக்கும். நமக்கு இரண்டுமே வேணும். ஒரு பறவை கூட்டிலே இருந்தால் பறக்க முடியாது, அது வானம் பறந்தால்தான் உலகம் தெரியும்.